வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கன்னிராசி, சனி மகாதசை. இந்த கன்னிராசி சனி தசை நல்லது பண்ணுமா? என்ன ஆதிபத்தியத்துக்கு வரார்? கன்னிராசிக்கு முழுமையான யோகத்தை செய்யக்கூடியவர் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. வேற பாவகம், அதாவது 3, 6, 8, 12 இந்த கெடுபலம் செய்யக்கூடிய பாவகம் இருக்கு இல்லையா, அந்த பாவகங்களுக்கு அதிபதியாக வந்தால் கூட, பாக்கியஸ்தானாதிபதியாக வந்தால் ஒரு கிரகம், அப்படி இல்லை பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாக வந்தால் அந்த கிரகம் நன்மை செஞ்சிடும். ராசியாதிபதியாக வந்தால் கூட நன்மை செஞ்சிடும். இந்த மாதிரியான கிரகங்கள். ஆனால் சனி தசையில் நன்மை செய்யாத நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க கன்னிராசியில். என்ன சார் சனி தசை அப்படின்னாக்கா கொஞ்சம் பயம்தான் எல்லாருக்குமே. 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, சனி தசை, இது எல்லாமே பயம்தான். ஏன் பயம்? இவர் நீதிமான், எதையுமே ஒரு அனுசரணையே இருக்காது. எடுத்தங்க ஒத்துன்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடுவாப்புல. அதாவது நேர்மை, நீதி, நியாயம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு போயிடுவார். அதாவது யோசிக்க மாட்டார். இவர் நம்ம ராசிக்கு சொந்தக்காராச்சே, இவர் இந்த ராசிக்கு நம்ம நல்லது செய்கிறோமாச்சே அப்படிலாம் பார்க்க மாட்டார். கர்ம அடிப்படையில் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன வரம் வாங்கியிருக்கீங்களோ, அதாவது என்ன விதி இருக்கோ அதை உடனே கொடுத்துருவார். இல்லைன்னா காலதாமதத்தோடு கொடுத்தாலும் கரெக்டாக கொடுப்பார். அப்படி இல்லைன்னாக்கா எதுவுமே நடக்கலை அப்படியே போயிட்டுருக்க அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான ஒரு வேலை பின்னாடி நடந்துகிட்ருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வேலை முடிஞ்ச பிறகு, ஒரு கஷ்டம் வந்த பிறகு, இது எப்போ ஆரம்பிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கேன் அந்த கஷ்டம். அது கஷ்டமாக தெரியாது, அங்கேருந்து இங்கே தான் அடிக்காது. அது மாதிரி ஒரு மாயாஜாலத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி. எதையுமே யோசிக்காமல் கொடுக்குறவர் அவர் தான், யோசித்து கொடுக்குறவர் அவர் தான். இவர் கொடுத்தா கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. இவரோட தசையில் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி இல்லைன்னாக்கா, இவர் வேற ஒரு தசை நடக்கும்போது அந்த தசையில் கோச்சார கிரகங்களில் வரும்போது ஒரு நல்ல ஒரு இடத்துல வரும்போது, இல்லை அஷ்டம சனி, 7 சனியிலெல்லாம் கொடுத்தாருன்னு வச்சிங்களேன், திருப்பி வாங்க விட இவரே வாங்க மாட்டார். 7 சனியில் ஒரு லெவலுக்கு உங்களை கொண்டு வந்துட்டாருன்னா எந்த தசையாக இருந்தாலும் சரி, இவர் தசையிலே கூட 7 சனியில் நல்லா இருந்தவங்க பார்த்துருக்கேன். ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு கொடுத்துட்டார், ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் உட்கார வச்சிட்டாருன்னா கடைசி வரைக்கும் உங்களை இறக்க மாட்டார். இதுதான் கர்மா. அது மாதிரி கொடுக்கக்கூடியவர் சனி. சரி, இந்த சனி தசைங்கிறது எந்த வயசில் வரும்? உத்திரம் நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 54 வயசுலேருந்து 73 வயசு வரைக்கும் வரும். அதாவது தசாபுத்தி இருப்புக்கள் 3 வருடம் இருந்துச்சுனாக்கா, 3 சூரிய தசை ப்ளஸ் சந்திரன் 10, 13, 7 வருடம் செவ்வாய் 20, 18 வருடங்கள் ராகு 38, 16 வருடங்கள் குரு, அப்போ 54 வயசுக்கு பிறகு 55 வயசுலேருந்து 74 வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு 3 பிரிவு. முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 9 வருடங்கள் தசாபுத்தி இருப்புக்குன்னா, 9 + ஒரு 7னாக்கா 16 செவ்வாய், 16 + ஒரு 18 ராகு, 34 + ஒரு 16னா 50 வயசுலேருந்து 69 வயசு வரைக்கும் 19 வருடங்கள் சனி தசை. இது முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. சென்ட்ரு பகுதி, அதாவது 5 வருடங்கள் தசாபுத்தி இருக்குன்னு வச்சிங்களேன், 5 + 7 12 செவ்வாய், 18 வருடங்கள் ராகு தசைனா 30 வயசு வரைக்கும், அதன் பிறகு 16 வருடங்கள் குரு தசைனா 46 வயசு வரைக்கும், 46 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும். இது சென்ட்ரு பகுதியில் 2ஆம் பாதம் இல்லைனா 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்ன பின்ன வரலாம். அஸ்தம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க, 1 வருடம் தான் தசாபுத்தி இருக்கு அப்படின்னாக்கா, 1 + 7 செவ்வாய்னாக்கா 8, 8 + 18 அப்படின்னா 26, 26 + 16 அப்படின்னாக்கா 42 வயசுக்கு மேலே 62 வயசு வரைக்கும் இல்லைனா 61 வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வரும். இது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு 3 பார்ட்டா. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு
இப்போ 6 வருடங்கள் தசாபுத்தி இருப்புக்கள் ப்ளஸ் வந்து 18 வருடங்கள்லாம் 24 வயசு வரைக்கும் ராகு தசை வந்துடும். 24க்கு பிறகு 16 வருடங்கள் குரு தசை, அப்போ 40 வயசு வரைக்கும் வந்துடும். 40லிருந்து 59 வரைக்கும் இந்த சனி மகா தசை அப்படிங்கிறது வரும். எப்படி பார்த்தாலும் கன்னிராசியில் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 40 வயசுலேருந்து 73 74 வயசு வரைக்கும் இந்த சனி மகா தசை அப்படிங்கிறது வருது. 40 வயசு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மிடில் ஏஜ், எல்லா அனுபவங்களையும் கற்றுட்டு ஒரு ஸ்டாண்டர்டாக உட்கார்ற வயசு அது. ஏன்னா பசங்களும் இருப்பாங்க, உங்களுக்கு வேலையிலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இருப்பீங்க. நல்ல ஒரு அமைப்பு குரு தசை கூட கொடுத்துருக்கலாம் மறைமுக சுப தொடர்பில் இருந்தால். சனி தசையும் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருப்பீங்க. ஏன்னா சனி தசை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை, நான் 100க்கு 100 சொல்கிறேன், அருமையான தசை இது. இது வந்து யோக பலனை கொடுக்கக்கூடிய தசை, அவ்வளோ யோகத்தை கொடுக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவர் வந்து விளையாடினே கொடுப்பாருன்ற மாதிரி. ஏன்னா இப்போ அப்பா அம்மா நமக்கு கொடுக்குற மாதிரி அப்பா அம்மா எந்த விதத்திலும் நம்மளை கெடுக்க மாட்டாங்க. நம்மளே அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தா கூட அவங்க நம்மளை கெடுக்க மாட்டாங்க. அது மாதிரியான ரொம்ப பிடிச்ச இந்த ராசினாக்கா சனி பகவானுக்கு இந்த கன்னி ராசியும் கூட அந்த அளவுக்கு யோகத்தை செய்யக்கூடியது. ஆனால் யோகத்தை செய்யலை. எப்படி வந்து யோகத்தை செய்யும்? சனி தசை சனி புத்தியில் ஆரம்பித்தா முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், லக்ன பாவகம் அந்த பாவகத்துக்கு வந்து சனி வந்து அசுபரா வந்துட்டார்னா கொடுக்காது, முதல் 10 வருஷம் கொடுக்காது. ஏன்னா முதல் 10 வருஷம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு ரொம்ப கிட்ட இருக்கும். அது சனி இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, சனி இருக்கக்கூடிய இடத்துக்கும் லக்னத்துக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கும், பக்கத்தில் அந்த வீடுகள் இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுனாக்கா ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். ஒரு சில பேருக்கு வந்து சனி தசை ஆரம்பிச்சிலேருந்து பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கும். சனி தசை எப்போ வந்ததோ அப்போத்துலேருந்தே எனக்கு ரொம்ப ப்ராப்ளங்க அப்படின்னுவாங்க. ஏன் தசை இந்த தசை நல்லது செய்யலை? முதல்ல லக்னத்துக்கு வேலை பார்த்துரும், பின்னாடி தான் ராசிக்கு வேலை பார்க்கும். பின்னாடி அந்த 9 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த ராசிக்கு 9 வருஷமும் சனி தசை சுக்கிர புத்தியிலிருந்து சுக்கிர புத்தி வரைக்கும் பரவாயில்ல, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, இந்த குரு புத்தி எல்லாம் இந்த கிரகத்துக்கு இந்த வீட்டுக்கு பகை கிரகமாக வந்துடும். ஏன்னா சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தியெல்லாம் இந்த வீட்டுக்கு நன்மை செய்யாது. அப்போ கடைசி 9 வருடமும் கஷ்டம்தானா? ஒரு சில பேருக்கு அப்படியே அமைஞ்சிருக்கு, 19 வருடங்களும் கஷ்டத்தை கொடுத்துரும். அது மாதிரி அமைஞ்சிச்சுனாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அது மாதிரி அமைஞ்ச நபர்கள் இப்போ கன்னிராசியில் வந்து அள்ளி கொடுக்க போகிறாரு, அதை கொடுக்க போகிறாரு, 7ஆம் இடத்துல வந்தால் அதை செய்வார், இதை செய்வார். இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு அமோகமாக இருக்குது, எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். வேலையில் இருக்கும்போது நிறைய நெருக்கடிகளை பார்த்துருப்பீங்க, நிறைய மனசார்ந்த பிரச்சனைகள், சொல்ல முடியாத துயரங்கள். ஒரு பக்கம் வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, இது மாதிரி நிறைய நெருக்கடிகளை இது மாதிரி ஜாதகங்கள் நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். அதே மாதிரி இப்போ ராசிக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்காருன்னு வச்சிங்களேன், அதாவது லக்னத்துக்கும் ராசிக்கும் அவயோக லக்னமாக வந்தால் கூட, வேற ஒரு லக்னம் அந்த அசுபரா இந்த சனி பகவான் வந்தால் கூட, இப்போ ராசிலேருந்து ரொம்ப கிட்டத்தில் இருக்கார், அந்த பாகை டிகிரி அப்படின்னு பார்க்கும்போது சனி ரொம்ப டிகிரியில் கம்மியாக இருக்காருன்னு வச்சிங்களேன், இப்போ ராசிக்கு தான் நல்ல பலன்களை கொடுக்கும். முதல் 10 வருஷம் நல்ல பலன்களை கொடுத்துரும், பின்னாடி 9 வருஷம் கஷ்டத்தை கொடுக்கும். அது அப்படி தான் உட்காரும். அந்த கிரக அமைப்புகள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். சனி தசை சனி புத்தியெல்லாம் இப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவார், இந்த வீட்டுக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவார். சனி தசை சனி புத்தி, அதன் பிறகு புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, இது வரைக்கும் வந்து நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடும். இந்த சனி தசை ஆரம்பித்த பிறகு முதல்ல நல்லாவே போயிருக்கு, ஒரு 5-6 வருஷம் நல்லா போயிருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ 2022 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார் சனி. 6ஆம் இடத்துக்கு வந்து ஒரு வருஷம் கழிச்சு 2023 இருந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். 6க்கு மறையும் போது சனி தசையில் அந்த தசை வந்து மறைமுக சுபத்தொடர்பில் இருந்தால் 6, 7, 8 நன்மை செய்யாது. இப்போ லக்ன அவயோகராக வந்துட்டாரு, ஒரு பக்கம் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக வந்துட்டாரு, இது மறைமுக சுப தொடர்பு. 2 பக்கமும் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த அஷ்டம சனி எதுவும் பண்ணாது, 6, 7, 8 சனி நல்லது பண்ணும். அப்போது ஒரு பக்கம் நல்லா இருக்குது, ஒரு பக்கம் சரியில்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு ப்ராப்ளத்தை அதிகமாக கொடுத்துட்டே வரும், கடன் பிரச்சனைகளை கொடுக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு 6ஆம் அதிபதி அப்படின்றதுனால கடன் பிரச்சனை, நோய் நொடி, வழக்குகள், அது மாதிரி மணி லாக் ஆகிறது. அதாவது மணி லாக்குனா கொடுத்த பணம் வராமல் இருக்கிறது, நிறைய பணம்லாம் வராமல் இருக்கும், அங்கங்கே கொடுத்துருப்பாங்க, எப்படி தான் கொடுத்தாங்கன்னே தெரியாது. இவங்களை இப்படியே ஏமாற்றி வாங்கிட்டு போயிடுவாங்க, ஆசாவாத்தை காட்டி ஏமாற்றிடுவாங்க. அது வந்து முதலீடு பண்ணுவாங்க, டக்குன்னு போயிட்டு ஒரு இடத்துல வந்து லாக் ஆகிடும் மணி, அது மாதிரி வந்துடும். இப்போது முதல் 10 வருஷத்தில் இருக்கிறீங்க, பின்னாடி 9 வருஷத்தில் இருக்கிறீங்க. இப்போ பின்னாடி 9 வருஷன்றது பின்னாடி பார்க்கலாம். முதல் 10 வருஷத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே வருதுன்னா கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள் இந்த சனி தசையில்.
அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும், மாற்று கருத்து கிடையாது. அப்போ வேற வழியே இல்லையா அப்படின்னாக்கா, கொஞ்சம் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் ஏதாவது இந்த 2026 ஏதாவது ஒரு மாறுச்சுனாக்கா, வேற ஏதோ ஒரு கிரக புத்தி மாறுது, அந்த கிரக புத்திகளுக்கு வேணால் ஓரளவுக்கு பதில் சொல்லலாம். அப்படி புத்தி மாறலை அப்படின்னாக்கா அது ஸ்ட்ராங்காக அப்படியே தான் இருக்கும், அந்த ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்கும், வருமான குறைபாடுகள் இருக்கும், தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த எம்ப்ளாய்க்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, எம்ப்ளாயாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் தப்பிக்கலாம். நீங்கள் எதையும் எதிர்பார்க்க போகிறதில்ல, மாத சம்பளம் வரும், ஏன்னா முதலாளிகிட்ட நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க, எது எப்படி போனாலும் உங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இந்த ரொட்டேஷன் மணி யாரும் வாங்கி கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் ஒரு எம்ப்ளாயின்றது தொழிலாளியை விட்டுரும், முதலாளி மட்டும்தான் கை வைக்கும். முதலாளிக்கு என்ன, ஏன்னா நம்ம ரொட்டேஷனில் கொடுக்கக்கூடிய நபர், நம்மக்கிட்ட தொடர்பில் இருக்கக்கூடிய நபர் எல்லாருக்குமே நமக்கு தகுந்த தசை நடக்குமா, அதாவது நமக்கு என்ன தசை நடக்குதோ, சனிக்கு நட்பு கிரக தசை நடந்தால் பரவாயில்ல, பகை கிரக தசையோ பகை கிரக புத்திகளோ இல்லை அவங்களுக்கே டைம் சரியில்லாத இருந்துச்சுனாக்கா நம்ம கொடுத்த பணம் வர்றது கஷ்டம், வாங்கிட்டு போனால் திருப்பி கொடுக்க மாட்டாங்க, அவங்க முதலீடு பண்ணி ஏதோ ஒன்று நஷ்டமாயிடும், அது மாதிரி, இல்லை தூக்கிட்டு ஓடி போயிடுறது, இல்லை ஆளே இல்லாமல் போயிடுறது, அது மாதிரி, இல்லைனாக்கா ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே போட்டு அந்த ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்கிறது, எது மேலெல்லாம் பணம் சம்பாதிக்க போட்டிங்களோ அந்த பணத்துக்கு உண்டான வருமானம் இல்லாமல் அப்படியே தோய்வு, அப்படியே டவுன் ஆகிடாது, அது மாதிரி இருக்கிறது. இது மாதிரியான ப்ராப்ளத்தை இந்த சனி பகவான் கொடுக்கும். அப்போ 8ஆம் இடத்துல இந்த சனி பகவான் நகர்ந்து 9ஆம் இடத்துக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருடத்தில் இருக்கிறீங்க, அந்த சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, இது எல்லாமே இந்த ராசிக்கு நன்மை செய்யாத புத்திகள், சனிக்கு பகை கிரக புத்திகள். இதில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் கஷ்டத்தில் இருப்பீங்க. ஏன்னா அந்த புத்திகள் சனி பகவானுக்கு ஆகாது, நன்மை செய்யும்னு சொல்லவே முடியாது. இதில் இருக்கிறவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. ஏன்னா 6ஆம் அதிபதியாக வர்றதுனால கடன் தான் அதிகமாக கொடுத்துருக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. வேலை செய்கிறவங்க ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்கிறது, இன்னொன்று நிறைய நெருக்கடிகள் அது மாதிரி கொடுத்துருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, 6ஆம் இடம் சம்மந்தப்படாத வரைக்கும் ஓகே, இது வேற ராசிக்கு வேணால் சொல்லலாம். இப்போ 5ல் இருக்கிறாரு 4ல் இருக்கிறாருனாக்கா அந்த சனி தசை நல்லது பண்ணினே வரும். ஒரு சில பேருக்கு கேதுவோட இந்த கிரகம் இருந்துச்சுனாக்கா கடனை கொடுக்காது, வருமானத்தை கொடுத்துட்டே இருக்கும், கடனை கொடுக்காது, கடன் பிரச்சனை அது இதுன்னு எதுவுமே இருக்காது, ஓரளவுக்கு நார்மலாக போயிட்டே இருக்கும். வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகரம் வந்தால் இந்த சனி பகவான் இப்போ கேதுவோட சேர்ந்து தசை பண்ணுறான்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அருமையான வளர்ச்சி, அது மாதிரி வேணால் சொல்லலாம். அது மாதிரி எல்லாருக்குமே அமையாது. இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்கணும். சனி தசையில் எல்லாமே நன்மை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா கோச்சார கிரகங்கள் நல்லா தான் இருக்குது, குரு சனி எல்லாமே நல்லா தான் இருக்குது. 7ஆம் இடத்துல சனிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. 6, 7, 8 அவரோட கான்டாக்ட், அது அவ்வளோதான். அவரோட ஃபுல்லாக அந்த இடம் 6ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு வந்தார்னா அவர் எடுத்துப்பார். அதை ஒரு தசை என்ன கொடுக்கணுமோ அதை இவர் தான் கொடுக்கணும், இவர் தான் கொடுப்பார், இவரை தான் நம்ம கேள்வி கேட்கணும். எந்த தசை கேள்வி கேட்க முடியாது. அப்போ அவரே தசையாக நடத்துகிறார், அவரே அதுக்கு அதிபதி. 6க்கு அதிபதினா கடனை கொடுக்கறது, நோய் கொடுக்கறது, வழக்கு கொடுக்கறது, இது மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுத்து ரொம்ப மனசு நிம்மதி இல்லாமல் இருக்கும். இப்படியாப்பட்ட தொழிலதிபருக்கும் இருக்கும், அதாவது சின்ன தொழிலாளிக்கும் இருக்கும், சின்ன பொட்டி கடை வச்சுக்கிறவங்களுக்கும் இருக்கும், விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் இருக்கும், அதே மாதிரி எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு சின்ன ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கும் இருக்கும், நல்ல ஒரு அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களும் இருக்கும், அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். எல்லாத்துக்குமே சுற்றி தான் பண்ணும். என்னதான் இருந்தாலும் நல்லா போயிட்டுருக்குனாலும் உஷாராக இருங்க. அதாவது நல்லா போயிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் கவனமாக இருங்க. இல்லை ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள். உணவு பழக்க வழக்கத்தில் ரொம்ப கேர் எடுத்துங்க. இந்த டைமுங்கிறது நோய் நொடி பிரச்சனைகள் அது இது ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. மற்றபடி சனி தசை இது இப்படி தான் இருக்கும். பின்னாடி வரக்கூடிய 9 வருடத்தில் இருந்தீங்கன்னாக்கா அந்த சனி தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருடத்தில் இருந்தீங்கன்னாக்கா அந்த சுக்கிர புத்தி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சுக்கிர புத்திக்கு பிறகு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா இந்த சூரிய புத்தி சந்திர புத்தியெல்லாம் இந்த ராசிக்கு நன்மை செய்யாததான் இல்லைன்னு சொல்லலை. அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு சனி பார்வையில் இந்த கிரகங்கள் மாட்டாது. அப்போது உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக கொடுக்காது. சனி பார்வையிலே மாட்டினாலும் குரு நல்லா இருக்கும் கோச்சாரத்தில். இன்னொன்று சனியை 9ஆம் இடம் 10ஆம் இடம் உக்காஞ்சிடுவாப்பில். அப்போது அந்த இடத்துக்கு உண்டான பலன்களை தான் கொடுப்பார். இப்போ 6, 7, 8 வரும்போது தான் ப்ராப்ளத்தை கொடுக்குமே தவிர அந்த 9, 10, 11 அந்த 7.5 வருஷம் அவர் உங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டார், உங்களுக்கு நல்லதும் கொடுக்க மாட்டார். தசை கொடுக்கும், அந்த தசா புத்தி கொடுக்கும், நல்லா தான் இருக்கும். அது மெயினாக அந்த சனி தசையில் பிற்பகுதியில் வரக்கூடிய அந்த டைமில் அஷ்டம சனி முடிஞ்சுன்னா சிறப்பு.
முடியலன்ற பட்சத்தில் கொஞ்சம், அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய 9 இடத்துல இருந்தீங்கன்னாக்கா அந்த புத்திகள் எதுவும் சரியில்லை, அப்போ வந்து அந்த சனி தசை முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது மாற்று கருத்து கிடையாது. கன்னிராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. சனி தசையாக இருந்தாலும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் 2026. நன்றி.